வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் பொட்டுக்கடலை பக்கோடா. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை பக்கோடா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு, வெங்காயம் 1/2 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் 1 கரண்டி, உப்பு தேவையான அளவு தண்ணீர். ஓகேவாஸ், இப்போ நான் ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன். நான் என்ன செய்ப்பேன்னா இந்த பொட்டுக்கடலையை இப்போ நான் அரைக்க போகிறேன். ஓகேவாஸ், இப்போ வாங்க நம்ம அரைக்கலாம். ஓகேவாஸ், இப்போ அரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகேவாஸ், பாருங்கள் நல்லா தூள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவாஸ், இப்போ பாருங்கள் நான் பொட்டுக்கடலை நான் சலிச்சிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக சலிக்கணும். ஏன்னா சலிக்கிறப்ப இந்த மாதிரி வரும் பாருங்க, இந்த மாதிரி குறைந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சலிச்சிடுங்க. ஓகேவாஸ், இப்போ சலிச்சாச்சு. இப்படி இருக்கும். ஓகேவாஸ், 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு நான் 2 கைப்பிடி அரிசி மாவு பாய்க்கிறேன். ஏன்னா ரொம்ப பாய்க்கக்கூடாது, ரொம்ப பாய்ச்சா சரியாக வராது. அதனால் நான் 2 கைப்பிடி பாய்க்கிறேன். ஓகேவா, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இப்போ நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து போட்டுங்க உப்பு. ஓகேவா, நான் போட்டுட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட அதுக்கு முன்னே நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 1 கரண்டி நெய் சேர்த்துக்குவோம். ஓகேவா, அது கூட நம்ம நெய் 1 கரண்டி இதை சேர்த்துருவோம். ஓகேவா, சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம நெய் போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ஏன்னா முழுசாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. உங்களுக்கு தான் தெரியும் பக்கோடாக்கு எப்படி பிழையணும், உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி தண்ணி தெளித்து பிழைஞ்சி வைங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி அப்படியே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, பாருங்கள் நல்லா பிழைஞ்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். பக்கோடாக்கு எப்படி நம்ம மாவு பிழையுமோ அது மாதிரி தான் பிழையணும். ஏன்னா இது பொட்டுக்கடலைனால கொஞ்சம் கவனமாக பிழையணும். இது மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா, பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஓகேவா, இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஷேப்பில் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சின்ன உருண்டையாக இப்படி போட்டுருவோம். நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம் எந்த ஷேப் வேணுமாலும் போடலாம். நான் இந்த ஷேப்பில் கொண்டு வரேன். இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. உங்கள் விருப்பம் எப்படி வேணுமா போடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் எண்ணெயிலெல்லாம் போட்டுட்டேன். இப்போ நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் உடனே திருப்பிடாதுங்க, நல்லா அடியில் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடுவோம். ஓகேவா, இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம திருப்பி போடுவோம். மெதுவாக திருப்பி போடுங்க. ஓகேவா, இப்போ திருப்பி போட்டுகிட்டே வாங்க. அவன் அந்த சைட்டும் நல்லா வேகும். ஓகேவா, இப்போல்லாம் திருப்பி போட்டாச்சு. அந்த சைட் நல்லா வேகும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு.
வெந்துருச்சு விவர்ஸ். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஆனால் உப்பு மட்டும் நீங்கள் கவனமாக போட்டுக்குங்க, ஏன்னா கடலையில் வந்து பொட்டுக்கடலை உப்பு இருக்கும் கண்டிப்பாக. உப்பு போடுறதுக்கு முன்னே செக் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு போடுங்க. ஓகே விவர்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே விவர்ஸ், இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன். நான் டிஷ்யூ பேப்பரில் வந்து எண்ணெயை வடிகட்டி வச்சுருக்கேன். ஓகே விவர்ஸ், பாருங்கள் நான் பொட்டுக்கடலை பக்கோடா வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குன்னு, சத்தம் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? இது வந்து டீ டைமு. இதில் வந்து நீங்கள் தேத்தனியோ அவ்வளோ கோப்பியோ களி குடிச்சு இது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் வீட்டில். சுவையான பொட்டுக்கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.